வணக்கம் மக்களே, வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, பெற்றவங்களோ பிறந்தவங்களோ கூட பிறந்தவங்களோ அதாவது சொந்த பந்தம் இரத்த உறவுகள் இருந்தால் என்ன ஒரு 2-3 நாளைக்கு தான்ப்பா எல்லாம் அவங்கள நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறமெல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான்ப்பா உலகம். இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை எல்லாமே. சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நாளாக நான் போட்டுக்கிட்டுருக்கேன் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் பார்த்து நடந்துக்கங்க. நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மழை வர மாதிரி தெரியுது. காற்றடிக்குதா மழை வருதான்னு தெரியல. ஆமாம், நம்ம எவ்வளோ தான் வாழ்க்கையில் போராடி 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 வந்தாலும் கடைசியாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் லைஃப். புரியுதுங்களா? சரி அப்பா எவ்வளோ ஜெயிச்சு வந்துட்டோம்யா, இனி கொஞ்ச காலத்துக்கு நம்ம நல்லா லைஃப்பை நல்லா ஓட்டுவோம் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ தான் நமக்கு கவலைகள் நிறையா வருது. சரிங்களா? இருக்கிறத வச்சு கூட நிம்மதியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லைஃப். சரிங்களா? வயசான பிறகு நிம்மதியாக இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வயசான பிறகும் பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் நிறையா இருக்காங்க. ஆனாப்பா வெறும் இந்த உடல் சும்மா எலும்பும் தூளாக செய்யப்பட்டது தான். இந்த உயிர் ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே. சரிங்களா? அதனால் நல்லதே செய்வோம், எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம். நான் போடுற இந்த வீடியோனால் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா என்னடா இந்த வயசுலேயும் பாடுறாங்க, என்ன வயசு 59 வயசில் ஒரு வயசா அப்படின்னு நினைக்கிறவன் நான் என்று நம்ம மனசு இளமையாக வச்சுக்கணும். புரியுதுங்களா? வயசாகிட்டாலும் ஆனால் நிறைய விஷயங்களை தாங்குகிற சக்தி தான் நமக்கு இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் அதையும் சமாளிப்போம். சரிங்களா? சமாளித்து நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? எங்கள் அக்காலாம் பார்த்திங்கன்னா ஓயாமல் உழைப்பாளி. உழைச்சி 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 ஓடா தேஞ்சு என்னத்தை வச்சுட்டு போகிறாங்க? ஒன்றும் இல்லை, போகிற படமே எதுவுமே கொண்டு போக போகிறதில்ல. அதனால் என்ன இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நல்லா ஹேப்பியாக இருப்போம். கௌரவத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. மரியாதை, கௌரவம் எல்லாமே நம்மகிட்ட எப்பயுமே இருக்கணும். கொஞ்சம் நம்ம இறங்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளை போட்டு மிதிச்சிருவாங்க. இதுதாங்க உலகம். தெரியுதுங்களா? இப்போ யார் புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, எப்பயுமே கிரிப்பாக இருக்க பார்க்கணும். சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலம் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இவங்க எப்படி வேணாலும் பேசணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்படி பேசுகிறவங்ககிட்ட நம்ம பேச்சே வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? நான் கற்றுக்கிட்ட பாடம் இது. என்னை பார்த்து பயந்த ஒரு நாய் இப்போ பேச்சு அதுக்கு எப்படி பேசணுன்னே தெரியல. அந்த மாதிரி பேசுது. அப்போ அதுக்கிட்ட நம்ம மரியாதை நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா? அப்படின்னா யார் வெளியாளுங்களாம் இல்லை, சொந்தக்காரனுங்க தான். சரிங்களா? சொந்தக்காரனுங்க எப்பயும் அப்படி தான் இருப்பான். ஆனால் நம்ம கோவப்படுற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி இல்லை, வயதாகிடுச்சு. வயசாக இருந்தால் போட்டான்னு செவினியோடு அடிப்போம். இப்போ அடிக்க முடியாதுல்ல. அதனால தான் இளக்காரமாக சில பேசுகிறாங்க. நம்ம என்ன செய்யணும், என்றைக்குமே நம்ம மரியாதையை என்றைக்கும் விட்டு போகக்கூடாது. கௌரவமாக வாழணும். அதான் நான் சொல்ல வரேன். அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும் எல்லாத்து மேலேயும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம குணங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் மாற்றுறேன். ஆனால் அதை சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளோதான் இவங்களுக்கு தெம்பு இல்லை போல், உடம்பு முடியல போல் இருக்குது, அதனால் நம்மளை தான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு இளக்காரமாக நம்மளை நினைக்கிறாங்க. அந்த இளக்காரமாக நினைக்க நம்ம விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? எல்லாருக்கும் உள்ளது தானே. எல்லார் வாழ்க்கையிலையும் வர பிரச்சனைகள் தான். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் ஒரு வின் பண்ண வைங்கப்பா. ஏதாச்சும் ஒரு வருமானம் பார்த்து நம்ம உட்காந்துக்கலாம். எவன்ட்டையும் காசு கேட்கணும் அவசியம் இல்லை.